நம்ம ஊர்ல வரதட்சணை அப்படிங்கிற ஐடியா இருக்கா இல்லையா? வன்கொடுமை, தலித் இல்லனா பழங்குடியினர் வன்முறைகள் நடக்குதா இல்லையா? இங்க இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், புருஷன் அடிக்கிறதோ பொண்டாட்டி அடிக்கிறதோ அந்த குற்றங்கள்லாம் நடக்குதா இல்லையா? இப்ப இது அத்தனைக்கும் பாதுகாப்பா சில சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தை அப்பா யூஸ் பண்றாங்களா இல்லையா? ஒரு லாயரா நமக்கே தெரியும் யூஸ் பண்றாங்க. எவ்வளவு யூஸ் பண்றாங்க? 10 to 15%. பாக்கி ஒரு 80% உண்மைதானே? ஒட்டுமொத்தமா கடைசியா பாராளுமன்றத்துல சொன்ன நம்பர் 3 லட்சம் கேஸ் SC ST ரெஜிஸ்டர் ஆகி பெண்டிங்கா இருக்கிற கேஸ், அத்தனை குற்றங்கள் FIR ஆகி இன்வெஸ்டிகேஷனுக்கு போய் இன்னும் பெண்டிங்லயே இருக்கு. 2023 வரைக்கும் தான் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ல இருக்கு. வருஷத்துக்கு மினிமம் 50,000 கேஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கு. அதுல 10% வந்து பொய்யா இருந்தாலும் மீதி 90% உண்மைதான். இது ஏன் இப்ப நம்ம பேசுறோம்னா இதை வந்து ஃபுல்லா பார்க்கணும். UGC பில்லுன்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கு இந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்து பயங்கரமா கத்துனாங்க. எதுக்கு கத்துனாங்கன்னா OBC SC STக்கு பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை சொல்லுவாங்க, எங்களை வந்து பாரபட்சம் பார்ப்பாங்க. ஒரு 5 நாள் கத்துனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி நிப்பாட்டிட்டாங்க. அன்னைக்கே இதை நம்ம பேசணும். இவங்க எங்க போறாங்கன்னா ரிசர்வேஷனை நீக்கிறதுக்காக போறாங்க. ரிசர்வேஷனை நீக்கிற ஐடியா எங்க போகும்னா இது கான்ஸ்டிடியூஷனை கை வைக்கிற வேலை. பரவாயில்ல. இப்ப கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்கு எதிராக பேச்சு அதிகமாகுது. அந்த SC ST ஆக்ட் தூக்கணும்னு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அம்பேத்கருங்கிற இமேஜையும் நீக்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டமே போயிட்டு இருக்கு. அதனால யாராக இருந்தாலும் ரிசர்வேஷன் எல்லாம் தேவையா? அம்பேத்கர் என்ன பண்ணாரு? பெரியார் என்ன பண்ணாரு? இந்த வன்கொடுமை சட்டத்தெல்லாம் தூக்கணும். அந்த ஊர்ல தானே கறி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, நம்ம ஊர்லயே சொல்றாங்க. இது எல்லாம் நம்மளை பதப்படுத்துறது. ஏன்னா திடீர்னு வந்து ரிசர்வேஷன் கை வச்சோம்னா இந்த ஊரு கொந்தளிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த கான்வர்சேஷனை முதல்ல பழக்கணும். நம்மள இப்ப யோசிச்சு பாருங்க, ரிசர்வேஷனை தூக்கலாங்கிற கான்வர்சேஷனை நமக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்துல வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எதுக்காக அம்பேத்கர் அரசியல், எதுக்காக தலித் அரசியல், எதுக்காக மொழி அரசியல், உணவுக்கான அரசியல், இதெல்லாம் நம்மளை வந்து பேச வச்சாதான் நாளைக்கு மாத்தும் போது ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இருக்காது. இப்படிதான் அனிமல்ஸ் எல்லாம் பழக்குவாங்க. நம்ம அனிமலா ஹியூமனாங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும்.